ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூ ஃபிஷ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளோரிடா கார், ஒரு 13 inch இருக்குது, கரெக்டாக ஒரு 1 feet மேலே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்குது, பாடியில் அந்த மார்க்கிங் எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 8 days ஆகிடுச்சு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, ஏன்னா இன்னும் ஃபீடிங் எடுக்கல. நேற்று தான் ஏதோ சிக்கன் லிவர் சாப்பிட்டுச்சு. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஆஸ்கர்ஸு, சில்வர் ஷார்க்லாம் இருந்துச்சு. ஸோ சில்வர் ஷார்க் என்ன ஆகிடுச்சுன்னா, பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அது வந்து இறந்துருச்சு. ஸோ ஃபீட் போட்டுட்டு வந்து நான் ஃபில்டர் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஓவர் கண்டாமினேட் ஆகி வாட்டர் வந்து அது டெத் ஆகிடுச்சு. ஸோ நிறையா பேர் சொன்னீங்க இந்த டேங்க் வந்து ஓவர் க்ரௌடட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கீழே ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்கர், அதுக்கப்புறம் ஹைப்ரிட் ஷெவல்லாம் சுட்டிருக்கேன். ஸோ இதுக்குமே ஒரு ஃபில்டர் செட் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் நான் அதை பற்றி கூட. ஸோ இப்போ இந்த டேங்க்கில் இருக்க அப்டேட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கோப்ரா தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஸ்கர் எல்லாம் நான் கீழே ஷிஃப்ட் பண்ணோடனே கலரேஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக வந்துடுச்சு இதுக்கெல்லாம். ஸோ இங்கே ரெயின்போ ஷார்க் இருக்குது. ஸோ ஃப்ளோரிடா கார் வந்து ஹியூஜ், சரிங்களா? நான் வேணால் கை வச்சு காட்டுற பாருங்கள். ரொம்ப பெருசு, நல்லா திக்காக இருக்குது, மார்க்கிங் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஃப்ளோரிடா கார் தான் பெருசு இருக்கிறதுலே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நான் ஏன் ஃப்ளோரிடா கார் சூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி இது வேறு. ஸோ அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹியூஜாக வளராது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 to 18 inch அவ்வளோதான், அதுக்கு மேலே வளராது ஃப்ளோரிடா காரெல்லாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மிச்சப்படி பைச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும். டெல்லசி ஒரு 3 பைச்சர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஸோ அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாக்டிக் பார்த்திங்கன்னா இங்கே ரிப்ஸா கேட்ஃபிஷ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது எப்போவுமே இந்த லாஸ்ட்டில் இப்படி தான் நின்றுட்டுருக்கும். ஸோ ஃபீட் ஏதாவது போட்டால் தான் வரும். நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுற பெலட்ஸ் அது இதுன்னு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் பைச்சர் இருக்குது. ஸோ ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் சிக்கன் லிவர், அந்த பெலட்ஸ் அது தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லிவ்ஸ்டிக் பைச்சர் இருக்குது, பிளாட்டினம் கலர். ஸோ கோல்டன் கோப்ரா உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கும் போதெல்லாம் சுத்தமாக இல்லை, சரிங்களா? கலரேஷன் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டன் ஷேடெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது லிவ்ஸ்டிக் பைச்சர், ஃபுல் பிளாட்டினம் கலர்ஸில் இருக்கும் அது. ஸோ ரெயின்போ ஷார்க் கேமரா கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்னும் ப்ளூ கலரேஷன் வரும், சரிங்களா? ஹெட்லியெல்லாம் நிறையா பேர் கேட்பீங்க லைக் கோல்டன் கோப்ராலாம் எப்படி அட்ஜஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த டேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெயின்போ ஷார்க் கூட இருக்குது, அது வந்து ரொம்ப காமனான ஃபிஷ். ஸோ அதுவுமே அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு, எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அது ஏன் அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சைஸ் தான், சரிங்களா? சரியான சைஸ் அதெல்லாம். இது உங்களுக்கு பார்த்தா எப்படின்னு தெரியல, ஒரு 4 inch 4.5 inch ப்ளஸ் இருக்கும் அந்த ரெயின்போ ஷார்க்லாம். ஸோ அதனால தான் க்ளீனாக அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ சில்வர் ஷார்க் தான் ரொம்ப என்னோடய மிஸ்டேக்னால இறந்துருச்சு. அது ஒரு 1 year வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு 10-11 inches கிட்ட இருந்துச்சு. ரெண்டுமே போயிடுச்சு, ஒரு பேராக வச்சுருந்தேன் போயிடுச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணலான்ற மாதிரி இதை வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடியே, பார்த்தா அது இறந்துருச்சு. ஸோ ஃப்ளோரிடா கார் பார்க்கலாம், மெயின்டைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா எக்ஸாட்டிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பிளாட்டினம் ஷேட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது பாடியெல்லாம். ஸோ ஹெல்த்தியான கார் தான் இது. ஸோ இது வந்து திங்ஸ் இந்த டேங்க்ஸ் எல்லாருக்கிட்ட தான் வாங்கினேன், சரிங்களா? அவங்களது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள், ஸ்டாக் அப்டேட் எல்லாம். ஸோ அவங்ககிட்ட ஏதாவது ஃபிஷஸ் வாங்குறீங்கன்னா பாருங்கள். ஏதாவது ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை, லைக் அவங்ககிட்ட கொஞ்சம் குவாலிட்டியான ஃபிஷஸ் கிடைக்கும் ரீசனபிளான ப்ரைஸில். ஏன்னா இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷஸும் அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ ஸ்கேல்ஸ் அப்படி தான் இங்கே பாருங்கள், சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ரெயின்போ ஷார்க்ஸ் ரெண்டுமே. ஸோ இன்னொரு ஆல்பினோ பைச்சர் இருக்கும் அங்கே இருக்க பாருங்கள். அதுக்கு வந்து 1 eye இல்லை, சரிங்களா? ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும். மேபி அது ஃபீமேலுன்னு நினைக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 8 inches அந்த மாதிரி இருக்கும், 6-8 inches கிட்ட இருக்கும் தப்பமாக. இந்த கோல்டன் கோப்ரா பக்கத்தில் போகும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி. ஸோ இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கு இந்த கோல்டன் கோப்ரால் இன்னும் கலரை பாப்பப் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஃபேஸ் கிட்டலாம் நம்ம பார்த்தா தெரியும் அந்த ஆரஞ்ச் கலர். இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேஸ் கிட்டெல்லாம் ஆரஞ்சு ப்ளூ கலர் இன்னும் வரணும். ஸோ ப்ளூ கலர் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. சரிங்களா? ஸோ இங்கே அந்த ஃப்ளோரிடா கார் இருக்குது, கொஞ்சம் நேரம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அந்த பிளாட்டினம் ஷேட் இருக்குது அந்த ஃபேஸ் கிட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஃபிஷ் வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டாப் வியூ காட்டுறேன் இருங்க எல்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் தான் மேக் பண்ணேன். சரிங்களா? இந்த ஸ்டாண்டு லைக் அது மேலே இருக்க டேங்க்கு, இது வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு டேங்க் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கர் இருக்குது, ஹைப்ரிட். இது வந்து ஒரு செகண்ட்ஸ் தான். சரிங்களா? புது டேங்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் க்ளீனாக வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேங்க்கு. ஹைப்ரிட் கீழே விட்டுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது ஹைப்ரிடு. ஸோ ஹைப்ரிட் சைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 13 inch இருக்குது. இது கூட வேணால் டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுற பாருங்க. ஸோ அது மீல் வார்ம்ஸ் மேலே இருக்கிறது. சரிங்களா? நான் மீல் வார்ம்ஸ் கூட கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு 1000 வார்ம்ஸ் கிட்ட மேலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் கேரே இல்லை. சரிங்களா? பெஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீடு வாங்கி கொடுத்துங்க. அமேசானில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அங்கே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 200 or 250 அந்த மாதிரி தான், வித் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வார்ம்ஸ் போட்டிங்களா அதுவே கல்ச்சர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபீடிங் பிரச்சனையே இருக்காது. ஸோ ஆஸ்கர் வந்து ஹியூஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுவும் ஆல்மோஸ்ட் 1 feet கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நாள் எல்லாமே மெஷர்மெண்ட் வீடியோஸ் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள் அது கூட. ஸோ இங்கே ஒரு 3 feet டேங்க்கு, மேலே ஒரு 3 feet டேங்க்கு. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃப்ளோரிடா கார் இருக்கா. ரிப்ஸாவெலாம் பெலட்ஸ் தான் சாப்பிடுது. சரிங்களா? நான் உங்களுக்கு இப்போ ஃபீட் பண்ணி காட்டுறேன் எப்படி ஆக்டிவாக சுற்று பாருங்கள் ரிப்ஸாவெலாம். ஸோ பைச்சர்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஹோப்ஸ் இருக்குது. இது இன்னொரு 3-4 inches தான் வளரும்னு நினைக்கிறேன். பட் பேபி டெல்லசீஸ் எல்லாம் வந்து மோர் தென் 1 feet வளரும். ஏன்னா நான் ஒரு திங்ஸ் இந்த டேங்க் வீடியோஸில் பார்த்துருந்தேன், டெல்லசி வந்து ஹியூஜாக வளருது. ஒரு 1 feet மேலேயே போகுது டெல்லசீஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் பைச்சர் செலக்ட் பண்ணும் போது என்லிச்செரி கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் க்ரோத் ரேட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மற்ற ஃபிஷ்ஷஸ் ஏதாவது ரொம்ப சின்னதாக இருந்தால் அது அட்டாக் பண்ணி முழுங்கிடுது அது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ற மாதிரி. ஸோ நான் இன்னொரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ், ஸோ மெயினாக மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சுடுங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை பற்றி கூட நான் பேசுகிறேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ உங்கள் டேங்க்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு சில ஐடியாஸ் வரும். ஸோ அந்த ஐடியா வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து எல்லாம் டிஎம் பண்ணுங்கள். வீடியோஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபிஷ் ரூம் டூர் கூட சீக்கிரம் வரும். ஸோ இங்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது டேங்க்குங்கெல்லாம், இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைட்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் நான் ஸ்டாண்ட் ரெடி பண்ணோடனே போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ கொஞ்சம் ஃபீட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபீட் போட்டிருக்கேன். ஸோ ரிப்ஸா வந்து ஃபீட் போட்டால் மட்டும் தான் ஆக்டிவாக இருப்பான், இல்லைன்னா மிச்சம் எல்லா டைமும் சும்மா தான் உட்காந்துருப்பான். ஸோ எல்லாமே வேக்யூம் மாதிரி எடுத்துருப்பான். சரிங்களா? ரிப்ஸா வந்து ஸோ காருக்கு வந்து நான் சிக்கன் தான், காருக்கு சன்னா வந்து சிக்கன் தான், சன்னா பெலட்ஸ் கூட சாப்பிடுவான் சில வாட்டி. ஸோ மிச்சப்படி இவங்க வந்து பைச்சர்ஸு ரிப்ஸா இவங்கெல்லாம் பெலட்ஸ் தான் சாப்பிடுவாங்களே. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுவுமே ஒரு 1 feet கிட்டே இருக்குது இந்த ரிப்ஸா வந்து. ஸோ எல்லாமே நான் பிளான் பண்ணாமல் வாங்கியிருந்தேன். சரிங்களா? நான் இந்த ரிப்ஸா வாங்குகிற ப்ளேஸ் வந்து ஆர்னட் பைச்சர் வாங்கியிருக்கிறோம், ஆனால் இது வாங்கிட்டேன். ஸோ ஃப்ளோரிடா காரில் வாங்குகிற ப்ளேஸில் வந்து நான் வந்து என்லிச்செரி பைச்சர் வாங்கியிருக்கோம், ஆனால் ஃப்ளோரிடா கார் வாங்கியிருக்கேன். ஸோ ஹைப்ரிட் ப்ளேஸில் கூட தான் வேறு ஏதோ ஃபிஷ் வாங்க போயிருப்பேன், ஆனால் வேறு ஏதோ வாங்கிடுவேன். ஸோ எப்படின்னா அந்த திங்ஸ் இந்த டேங்க் செல்லர்கிட்ட வந்து சைஸில் வந்து காம்ப்ரமைஸே இல்லை. சரிங்களா? அந்த சைஸ்க்கு அந்த ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க பெங்களூரில். ஸோ ஆர்னட்டெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு அது சீஸ்னல் மாதிரி இல்லை, எப்போவுமே கிடைக்கும். ஸோ ரிப்ஸா வந்து சீஸ்னல் தான். ஸோ நம்மளுக்கு அப்பப்போ கிடைக்காது. ஸோ ரிப்ஸாவெல்லாம் டக்குன்னு வாங்கிடுவேன் நான். பார்த்தா தெரியும் பேட்டர்ன் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரிப்ஸா அது. ஸோ ரிப்ஸா அது என்ன ஒரு பிரச்சனைனா அதிகமாக ஸ்விம் பண்ணாது, அது பார்க்க கொஞ்சம் கீழே தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ மிச்ச ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், உங்களோட டேங்க் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. ஸோ மெயினாக நான் மான்ஸ்டர் டேங்க் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன்.
ஏன்னா நம்ம சேனல் கூட அது பேஸ்டாக தான். ஸோ காமன் ஃபிஷஸ் இருந்தாலும் அமுச்சுடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ அதனால் நான் எடிட் பண்ணி நல்லா போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஏதாவது யூடியூப் வச்சுருந்தா சொல்லுங்கள், யூடியூப் சேனல் லைக் உங்களுக்கு கூட நம்ம போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி இந்த ஐடி கீழே இருந்து தான் இந்த சேனல் வந்து வீடியோ அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட ஒரு கொலாப் மாதிரி கிடைக்கும். எப்படி சொல்ல வரேன்னா நான், ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் ஆசை கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட இவங்க கூட விடலாம். ஸோ ஏன்னா இந்த கோல்டன் கோப்ரா கூட இதெல்லாம் கம்யூனல் ஃபிஷ்ஷே கிடையாது, சரிங்களா. ஆனால் இதில் எவ்வளோ க்ளீனாக செட் ஆகிட்டு இருக்குது, அது இன்னும் எனக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா செல்லரே சொன்னால் அது அந்த திங்ஸ் இந்த டேங்க்காரங்களே இந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகாது, ஸோ அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, க்ளீனாக வச்சுக்கன்ற மாதிரி. ஸோ நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுக்கலாம், எப்படி கொலாப் பண்ணி விடலாம் ஃபிஷ்ஷஸ்ன்ற மாதிரி, சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், ரிப்ஸாக சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கேன். ஸோ இவங்க வந்து வேக்யூம் மாதிரி எல்லாமே சக் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. இந்த ஹைப்ரிட் ஷெவல் நோஸ் அப்படி தான், கேட்ஃபிஷ் அப்படி தான். ஸோ சாப்பிட்ட உடனே போய் இங்கே நின்றுடுவாடு. ஏன் அப்படி நிற்கிறாருன்னு தெரில எனக்கு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்தால் ஃப்ளோரிடா கார். ஸோ ஃப்ளோரிடா கார் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குல்ல, சரிங்களா. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த பேட்டர்ன் வந்துச்சு இது மேலே. ஆனால் இதுவுமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த ரெயின்போ ஷார்க் ஏதாவது சாப்பிட்ருமா என்னன்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த ஃபிஷ் வந்து, ஹெல்த்தியாக இது கடிச்சிருமான்ற மாதிரி தான் பயமாக இருக்குது. பார்க்கலாம், போக தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ பைச்சர்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்க கீழே எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க லைனாக. ஸோ இதெல்லாம் ஹியூஜாக வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி. ஆனால் எங்கிட்ட வந்து இந்த ஆல்பினும் இந்த க்ரீன் எல்லாமே நான் ஒரு 3 இன்ச்சில் இருந்து தான் வச்சுட்ருக்கேன். அந்த ஜிபி பெட்ஸ் சார்கிட்ட இருந்து தான் வாங்கினேன், சரிங்களா. அவர் வந்து கொஞ்சம் நல்ல செல்லர் பைச்சரில், அவர் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாரு. ஸோ இதுவுமே ஒரு 2 இன்ச்சில் தான் வாங்கி இந்த லியூஸ்டிக் பைச்சர். மிச்சம் எல்லாமே ஒரு 5 இன்ச்சஸ் தான். இந்த டெல்லர்ஜி எல்லாம் 5 இன்ச்சஸ் தான். ஸோ என்லி செடி ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேப்பில் வந்து ஜம்ப் ஆகிடுச்சு என்லி செடி, சரிங்களா. இந்த கேப் நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், அந்த கேப்லேருந்து ஜம்ப் ஆகிடுச்சு. நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், சப்போஸ் வீட்டில் இருந்து நான் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருப்பேனோ என்னமோன்னு தெரில. ஸோ அந்த கேப்லேருந்து ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லிட்ஸ் எல்லாம் வாங்கி க்ளீனாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் டேங்க்கு. ஸோ எதுவுமே ஜம்ப் ஆகாத மாதிரி. கீழே கூட இன்னும் செட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், கீழே அந்த டேங்க் வந்து இன்னும் வாஷ் பண்ணல, க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங், பை.